இங்க பாரு பாரு. எப்படி அப்பா ஜாட கொஞ்சம் அப்படியே இருக்கா? இது என் அப்பா. போட்டோ பார்த்தனா போட்டோல இருக்கிறவங்க முகம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். இவங்களும் எப்படி இருக்காங்க? நல்லவர். எங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் கை விழுந்த மாதிரி இருக்கு. ஏம்மா சோகமா இருக்காங்க. நானும் முகத்தை தொங்க போட்டு இருக்கேன். அப்பனா என்ன நீ கேட்கணும்ல? அதான ஒரு நல்ல பொண்டாட்டி கழகு. எங்க கேளு. ஏன் இப்படி இருக்கீங்க? அது பாயிண்ட். ஏன் அப்படி இருப்பாங்க? எல்லாம் ஜனாமாவள தான், அவங்க கொடுத்த டார்ச்சர்ல தான். என் அப்பாவை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என் லைஃப்ல என்னோட ஹீரோ என் அப்பா தான். என்னோட எல்லா விஷயத்திலயும் அவர் தான் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. ஆனா எங்கேயுமே என்னோட அப்பாவை பத்தி என்னால பெருமையா சொல்லிக்கவே முடியல. ஏன்னா எல்லா விஷயத்திலயும் அவர் ஒரு ஃபெயிலியராவே ஜனாமா மாத்தி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பையன் அவனோட குழந்தை வயசுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். ஆனா நான் எந்நேரமும் டிப்ரெஷனோடவே சுத்திட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டுல அவ்வளோ டிப்ரெஷன். என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தினம் தினம் சண்டை நடக்கும். என் அம்மா அழாத நாளே இல்லை. ஜனாமா எங்க அப்பாவுக்கு கொடுத்த அவமானத்தை பொறுத்துக்க முடியாம அதை வீட்டுல காட்டுவாரு. எப்படியாவது ஒரு தடவையாவது ஜனகாம்பல ஜெயிச்சிடணும்னு எங்க அப்பா எவ்வளவு போராடி இருக்காரு தெரியுமா? ஆனா அது நடந்ததே இல்லை. எங்க அப்பாவை அழிக்கிறதுல, அவரை டார்ச்சர் பண்ணி பாக்குறதுல உங்க ஜனகாம்பாலுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? எல்லாருக்கும் அவங்க லைஃப்ல ஒரு ஹாபி இருக்கும்ல. ஆனா உங்க ஜனாமாவோட ஹாபி என்னன்னா ஏன் அப்பாவை காலி பண்றதுதான். எல்லாருக்கும் அவங்க சின்ன வயசை பத்தி யோசிச்சு பார்த்தா நிறைய சந்தோஷமான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஹே, உனக்கும் இருக்கும்ல? இருக்கா இல்லையா? இருக்குல்ல? இருக்கும். அக்கா தலகா தேனு, உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இனிமே வாழ்வோ சாவோ அது பிரபு கூட தான். அவன் கட்டின தாலிய அங்கேயே கழட்டி வீசிட்டு மனமேடை விட்டு இறங்கி இருக்கலாம். ஆனா அவ அத பண்ணல. ஏன் செய்யலன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வர்ஷினை காப்பாத்தணும்னு நினைச்சு இப்படி ஏன் தங்கச்சி பொறி கொடுத்துட்டனே. தேனு, உன் போன் என்னதான் ஆச்சு? நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். என்ன தேன்மொழி, இப்படிதான் எல்லாரும் என்ன தப்பாவே போர்ட்ரே பண்றாங்க. நான் செய்யாத தப்புக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்க. ஆனா நீ என்னோட வைஃப், நீ இப்படி பண்ண கூடாது. என்ன தேன்மொழி, இப்ப எதுக்கு வந்தேன்னா, நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நிறைய புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் பேசலாமா? உனக்கு டைம் இருக்குல்ல? டைம் இருக்கும், டைம் இருக்கும், டைம் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்றேன். இரு, வரேன் வரேன் வரேன். இல்ல சரி, ஓகே, உன்னை பத்தி சொல்லு.
என்ன சொல்லணும்? இல்ல நீ நீ உன்னை பத்தி சொல்ல வேணாம். நீ நீ ஜனமா பத்தி சொல்லு. அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது, அவங்க எதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, யார்கிட்ட அதிகமா கோவப்படுவாங்க, ஒண்ணு ஒண்ணு சொல்லு. சொல்வியா தென்மொழி? அவங்கள எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சிபி மாமான்னா அவங்களுக்கு ரொம்ப உயிர். ஃபேமிலி தான் அவங்களோட எமோஷனல் பாயிண்ட். இது எனக்கு தெரியும். அப்புறம் வேற ஏதாவது சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? பிசினஸ்ல எப்பவும் சக்சஸா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதுவும் எனக்கு தெரியும். லைக் அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்க? 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பிடிக்கும்? பிரபு ப்ளீஸ் பிரபு, ஜனாமா பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க, யாருக்கும் கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவங்கள விட்டு ப்ளீஸ். ஜனகாம்பாளுக்கு இதுதான் ஆரம்பம். இனிமே தினம் தினம் அழுவா, நான் அழ வைப்பேன். அதனால இன்னும் உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே எனக்கு சொல்றியா? சொல்லு, சொல்ல ப்ளீஸ். சரிங்க பார்,